வணக்கம். நீங்க எடுக்கிற பெரிய பெரிய முடிவுகள் நிஜமாவே உங்களுடையது தானா? இல்ல வேற யாரோ உங்களுக்காக எடுக்கறாங்களான்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஆமாங்க. நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம மேல வைக்கிற எதிர்பார்ப்புகள், அது கண்ணுக்கு தெரியாமலே நம்ம வாழ்க்கைய மாத்தி அமைச்சிடும். ஆனா கவலைப்படாதீங்க. அந்த எதிர்பார்ப்புகள எப்படி மரியாதையா கையாண்டு நமக்கான ஒரு பாதைய உருவாக்குறதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். எப்போதான் செட்டில் ஆகி ஒரு வீடு வாங்க போற? இந்த கேள்வி கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கலாம். ஆனா புதுசா கல்யாணமான ஒரு இளம் ஜோடிக்கு இது ஒரு பெரிய பாரமாவே மாறிடுச்சு. அவங்களுக்கு உலகத்தை சுத்தி பார்க்கணும், சொந்தமா பிசினஸ் பண்ணணும்னு 1000 கனவு. ஆனா அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்த இந்த ஒரே கேள்வி அவங்க மேல ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்குச்சு. நல்லா சம்பாதிக்கிறாங்க, குடும்பத்துல ஏற்கனவே வீடுகள் இருக்கு. ஆனாலும் இந்த ஒரு எதிர்பார்ப்பு அவங்கள நிம்மதியா இருக்க விடல. இது அந்த ஒரு ஜோடியோட கதை மட்டும் இல்ல, நம்மள பலரோட கதை. லிங்க்டின் ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வந்திருக்கு. என்ன தெரியுமா? 82% இந்திய பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைங்களோட கரியரை நாங்க தான் முடிவு பண்றோம்னு ஓப்பனா ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நினைச்சு பாருங்க, 100ல 82 பேர். இது எவ்வளோ பெரிய விஷயம்னு புரியுதா? கிட்டத்தட்ட எல்லா வீட்லயும் இதே கதை தான். அப்போ இந்த பிரச்சனையோட ஆணிவேர் என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு பக்கம் நம்ம மேல உயிரையே வச்சிருக்கிற நம்ம பெற்றோரோட அன்பு, அவங்களோட நல்ல எண்ணம். இன்னொரு பக்கம் இப்போ இருக்கிற உலகத்தோட நிஜமும் நம்மளோட தனிப்பட்ட ஆசைகளும். இது ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போராட்டம் தான் இந்த எதிர்பார்ப்புகளோட சுமை. சரி, நம்ம பெத்தவங்க ஏன் இப்படி அழுத்தம் கொடுக்கறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். முதல்ல ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அவங்க நம்மள கண்ட்ரோல் பண்ணணும்னு இதை செய்யறதில்ல. பெரும்பாலும் இது அவங்களோட அன்புல இருந்தும் அக்கறையில இருந்து தான் வருது. அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில நமக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் பிள்ளைகளின் கடமைன்னு சொல்றாங்க. நம்ம கலாச்சாரத்துல இது ரொம்ப ஆழமா இருக்கு. ஐயோ, நம்ம அப்பா அம்மா நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ தியாகம் செஞ்சிருக்காங்க, அவங்க பேச்சை எப்படி மீறது? இந்த எண்ணம் நமக்குள்ள அடிக்கடி வரும் இல்லையா? இந்த கடமை உணர்வு எப்போ பிரச்சனையாகுதுன்னா, அது பணத்தோட சேரும்போது தான். அப்போ நம்ம எடுக்கிற ஒவ்வொரு பைசா சம்பந்தப்பட்ட முடிவும் நம்ம விசுவாசத்தை சோதிக்கிற ஒரு டெஸ்ட் மாதிரி ஆகிடுது. ஆனா உண்மையை யோசிச்சு பாருங்க. பெற்றோரோட அன்புங்கிறது வட்டியோட திருப்பி கட்ட வேண்டிய கடன் இல்ல, அது ஒரு பரிசு. நீங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய உண்மையான கைமாறு என்ன தெரியுமா? அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வீடு வாங்குறதோ இல்ல வேலையில சேர்றதோ கிடையாது. நீங்க சந்தோஷமா, ஆரோக்கியமா, யார்கிட்டயும் கையேந்தாம ஃபினான்ஷியலா செக்யூர்டா ஒரு வாழ்க்கை வாழ்றது தான். கடைசியில அவங்க உண்மையா ஆசைப்படுறதும் அதுக்கு தான். எப்ப பார்த்தாலும் நம்ம பெத்தவங்க ஏன் ஒரே மாதிரி அட்வைஸ் பண்றாங்க? ஒரு வீடு வாங்கு, ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போன்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்றாங்க? சைக்காலஜில இதுக்கு அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக்னு ஒரு பேர் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம மூளை தனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். அவங்களோட அனுபவத்துல ரியல் எஸ்டேட்டும் அரசு வேலையும் தான் அவங்க பார்த்த வெற்றிக்கான உதாரணங்கள். ஒரு யூடியூபராகவோ இல்ல ஒரு ஸ்டார்ட் அப் மூலமாகவோ கோடீஸ்வரனானதை அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால அவங்களோட மென்டல் லைப்ரரியில இருக்கிற பெஸ்ட் புக்கை எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க. இப்ப பாருங்க, உலகம் எவ்ளோ மாறிடுச்சுன்னு. நம்ம அப்பா அம்மா வாழ்ந்த காலம் வேற, நாம வாழ்ற காலம் வேற. அவங்க காலத்துல ஒரே ஒரு தப்பான முடிவு மொத்த வாழ்க்கையே மாத்திடும். ஆனா இன்னைக்கு நிலைமையே தலைகீழ். அவங்க பாதுகாப்புன்னு நினைக்கிற பாதை தான் நிஜத்துல ரொம்ப ரிஸ்கானது. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு வேலையை மட்டும் நம்பி இருக்கிறது ரிஸ்கா, இல்ல 3 அலகலக இடத்துல இருந்து வருமானம் வர்றது ரிஸ்கா? மூணாவது சைக்காலஜிக்கல் காரணம் சோஷியல் கம்பேரிசன். அதாவது மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்த்துக்கிறது. ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. நம்ம பெத்தவங்க நம்மள பக்கத்து வீட்டு பையனோடையோ பொண்ணோடையோ மட்டும் கம்பேர் பண்ணல. அவங்கள மத்த பெற்றோர்களோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க. சொந்தக்காரங்க வீட்ல அவங்க பையனுக்கு கார் வாங்கி கொடுக்கும்போது அது அந்த பையனை பத்தின விஷயம் மட்டும் இல்ல. அது தங்கள ஒரு நல்ல பெற்றோரா நிரூபிக்கிற விஷயம். இதனால அவங்களோட சோஷியல் பிரஷரை அவங்க நம்ம முடிவுகள் மேல திணிக்கிறாங்க. சரி, இதுவரைக்கும் பெத்தவங்களோட ஆலோசனைகளை பத்தி பார்த்தோம். ஆனா வெளியிலிருந்து வர்ற எந்த அட்வைஸுமே வேலைக்காகாம நாம எடுக்கிற முடிவு நம்ம உயிரையே காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தா என்ன ஆகும்? அப்படி ஒரு உச்சக்கட்ட சோதனை தான் கோவிட்-19 பெருந்தொற்று. நம்ம எல்லாருமே அடுத்து என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு குழப்பத்துல இருந்தோம் இல்லையா? இங்க பாருங்க, ஒரே பிரச்சனை, ஆனா 3 பேர் 3 விதமான முடிவுகள் எடுத்திருக்காங்க. அலெக்சிஸ் அவங்க மகனுக்கு தடுப்பூசியால ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன் ஆனதால அவங்க தடுப்பூசியே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. டேவிட் அவரோட குழந்தைக்கு இருந்த உடல்நல பிரச்சனைகளை மனசுல வச்சு டேட்டாவையும் சயின்ஸையும் நம்பி குடும்பத்தை பாதுகாக்க தடுப்பூசி போட்டுக்கிட்டாரு. நியாவுக்கு தடுப்பூசியால ரொம்ப மோசமான சைடு எஃபெக்ட்ஸ் வந்திருக்கு. அதனால அவங்க தடுப்பூசியை எதிர்த்து இயற்கை வைத்தியம் தான் சரின்னு போயிட்டாங்க. பாத்தீங்களா, ஒவ்வொருத்தரோட முடிவும் அவங்களோட சொந்த அனுபவத்துல இருந்து தான் வந்திருக்கு. இந்த 3 கதைகளும் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. வெளியிலிருந்து வர ரூல்ஸ், கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆகும்போது நம்ம உள்ள இருந்து ஒரு குரல் வரும் பாருங்க. நம்ம மனசாட்சி, நம்ம அனுபவம், அதைத்தான் நம்ம நம்ப வேண்டியிருக்கு. நமக்குன்னு ஒரு சொந்த காம்பஸை நாமளே தான் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ உங்களுக்கான பகுதிக்கு வருவோம்.
இது வரைக்கும் பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம். இனி தீர்வு என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்கிரிப்டை மாத்தி எழுதி எப்படி மரியாதையா உங்க சுதந்திரத்தை வாங்குறதுன்னு சில பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் இருக்கு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது சண்டை போடுறதுக்கான வழி இல்ல, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான வழி. இது சுவர்களை கட்டுறதுக்கு இல்ல, பாலங்களை கட்டுறதுக்கு. மொத்தம் 5 ஸ்டெப்ஸ். முதல் ஸ்டெப், உங்க சுதந்திரத்துக்காகவே தனியா ஒரு ஃபண்ட் ஆரம்பிங்க. இது வெறும் சேமிப்பில்ல, உங்க சுதந்திரத்துக்கான எரிபொருள். ரெண்டாவது, சின்ன சின்ன சுதந்திர மைல்கற்களை அடையுங்க. உங்க ஃபோன் பில்லை நீங்களே கட்டுறது, உங்களுக்கான இன்சூரன்ஸை நீங்களே எடுக்கிறதுன்னு ஆரம்பிங்க. இந்த சின்ன விஷயங்கள் நீங்க பொறுப்பான ஆளுன்னு காட்டும். மூணாவது, வாயால பேசாதீங்க, செயலால காட்டுங்க. உங்க ரிசல்ட்ஸ் தான் உங்க கேள்விக்கெல்லாம் பதிலா இருக்கணும். நாலாவது, சில சமயம் நீங்க சொல்றதை விட உங்க அப்பா அம்மா மதிக்கிற வேற ஒருத்தர், ஒரு உறவினரோ இல்ல ஃபினான்ஷியல் அட்வைசரோ சொன்னா அது நல்லா ஏறும். கடைசியா 5வது ஸ்டெப், வெற்றினா என்னன்னா அவங்க கிட்ட பேசுங்க. பெரிய வீடு, கார் மட்டும்தான் வெற்றியா, இல்ல மன நிம்மதி, புதுசா கத்துக்கிற திறமைகள், சந்தோஷம், இதெல்லாமும் வெற்றி தானே? சரி, இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில எப்படி வேலை செய்யும்? டெல்லி என்சிஆர்ல ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதுல இப்ப இருக்கிற நியூ மிடில் கிளாஸ் மக்கள் ரியல் எஸ்டேட், தங்கம் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வீடு, கார் வாங்க ஆசைப்பட்டு தங்களோட வாழ்க்கையை ஸ்டேபிளா மாத்திக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்களும் உங்க ஃபைனான்சியல் பழக்கங்களை ஒரு பொறுப்புக்கான ஆதாரமா மாத்தி உங்க செயல்கள் மூலமா அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கலாம். கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். உங்க வாழ்க்கைங்கிறது ஒரு கதைன்னா, அந்த கதையை எழுதுற பேனா யார் கையில இருக்கு? யோசிச்சு பாருங்க. அந்த பேனாவை உங்க கையில எடுங்க. உங்க கதையை நீங்களே எழுதுங்க. உங்க பயணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள்.